Build your future with quality education. Emmanuel Arasar JJ College of Engineering and Polytechnic, Marthandam. Admissions open now. கோவையிலையும் இதே போல மாணவர்கள் போராட்டமானது வலுத்து வருகிறது. அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். காவல்துறையினர் போராட்டம் செய்யக்கூடிய மாணவர்களை தடுப்பு காவலில் வைக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம். குண்டுக்கட்டாக தூக்கிச் செல்லப்படுகின்றனர். அது தொடர்பான காட்சிகளை பார்த்துக்கிட்டு தமிழக அரசின் காவல்துறையை கோவையில் நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய பரபரப்பான காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ கூடுதல் விவரங்களை வழங்க நம்மோட இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக். வணக்கம் கார்த்திக். மாணவர்கள் குண்டுக்கட்டா கைது செய்யப்படுறாங்க, காவல்துறையினரால தடுப்பு காவலில் வைக்கப்படுறாங்க. அது தொடர்பான காட்சிகளை பார்க்குறோம். கள நிலவரம் எப்படி இருக்கு? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் நடைபெற்று வரும் நீட் எதிர்ப்பான போராட்டத்துல இளைஞர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் இந்த தொடர் போடுறதுக்கு ஆதரவாக நாடு முழுவதும் பல்வேறு இடங்கள்ல மாணவர் அமைப்பினர் போராடிட்டு இருக்காங்க. அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சி அலுவலகம் முன்பே அந்த BSNL அலுவலகம் அமைந்திருக்கு. அந்த BSNL அலுவலகத்தை முற்றுகையிட்டு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் மற்றும் இந்திய மாணவர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. 40க்கும் மேற்பட்டோரும் அதுல 4 மாணவிகளும் ஈடுபட்டிருந்தாங்க. முதல்ல அவங்க அந்த சாலையில நீட் தேர்வுக்கு எதிராகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் முழக்கங்களை எழுப்பி ஊர்வலமாக வந்தார்கள். பின்பு BSNL அலுவலகத்தை முற்றுகையிட்டு அமர்ந்தார்கள். போலீசார் அவரோட பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்திற்கு அனுமதி இல்லை, கலைந்து செல்லுமாறு வலியுறுத்தினார். ஆனாலும் அவர்கள் தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனால போலீசார் அவர்களை கைது செய்தார்கள். ஆனாலும் மாணவர்கள் அவர்கள் அந்த கைது நடவடிக்கை ஒத்துழைக்காமல் அவங்க தரையிலேயே அமர்ந்ததுனால ஒவ்வொருத்தரையும் குண்டுகட்டாக அவர்கள் பேருந்தில் ஏற்றக்கூடிய காட்சிகள் காணப்பட்டது. இறுதியாக மாணவிகள் அவர்களை கைது செய்ய மிகவும் சிரமப்பட்டு பெண் காவலர்களை வைத்து போலீசார் மாணவிகளையும் குண்டுகட்டாக தூக்கி பேருந்தில் கைது செய்யப்பட்ட காட்சிகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தற்போது இந்த 40 பேரும் கைது செய்யப்பட்டு தனியார் மண்டபத்தில் அடைக்கப்பட்டிருக்கார்கள். இன்று மாலை அவர்கள் வெளியிடப்படுவார்கள் என காவல்துறை தரப்பு தகவல் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்த கோவையில் பாத்தீங்கன்னா இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் அது மட்டும் இல்லாம இன்று மாலையும் அந்த போராட்டத்துக்கு ஆதரவாகவும் இளைஞர்களை தாக்கியதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பல்வேறு அமைப்புகள் போராட இருக்காங்க. இதனால் மாவட்டம் முழுவதும் போலீசார் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நன்றி கார்த்தி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. எடுத்தா கூட பண்ண முடியாது. SFI DOFI தொடர்ச்சியா டெல்லியில மட்டும் நீங்க தான் பண்ணி வாங்க அரெஸ்ட் பண்ணிக்குமா உங்களை ஆமா அரெஸ்ட் பண்ணி வாழாங்கம்மா அரெஸ்ட் பண்ணி தானே போன வாங்க Build your future with quality education. Emmanuel Arasar JJ College of Engineering and Polytechnic, Marthandam. Admissions open now.